तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. பணத்தில் பொருள போகும் மீன ராசியினர் சுக்கிரனின் அருளால் ஜொலிப்பீங்க. அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள் போராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார். மீன ராசிக்காரவங்களின் ராசியில் சுக்கிரன் உச்சமாக அமர்ந்து மாதம் துவங்குது. இது சிறப்பான அம்சம். வாழ்க்கையில் செழிப்பான சூழலை ஏற்படுத்த போகிற மாதமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல செழிப்பான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஆடம்பரம் அதிகமாக வெளிப்படும். தனிப்பட்ட முறையில் ஆடைகள், அணிகலன்கள், ஜிம்மிற்கு செல்வது என வசீகர தோற்றம் மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவீங்க. செல்வ செழிப்பு மேலோங்கும். பயணங்கள் மிக சிறப்பாக இருக்கும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லதே. பல இடங்களில் திருமணத்திற்கு தடை இருந்திருக்கும். தடையை தாண்டி திருமண செய்திகள் சேரும். பெண்களால் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசியினர் வீட்டில் வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கு உங்களுடைய ஜாதகத்திலேயே பரிகாரம் இருக்கும். அதனை கடைபிடித்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. வெளியூர், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நாகதோஷம், செவ்வாய் தோஷத்தை பார்த்து நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு, கணினித்துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு அபரிதமான வளர்ச்சி ஏற்படும். 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பாடத்தில் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. படிப்பு, வேலை தொடர்பாக வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு.
பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுது. பெண் தெய்வங்களை வழிபடுறது நல்லது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாளை வழிபடுவது நல்ல அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும். ஆண்டாள் பாசுரத்தை படிக்கிறது நல்லது. நாச்சியார் திருமொழி படித்தால் திருமண தடைகள் நீங்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்க போகுது. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரப்போகுது. நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவங்கள்ட்ட இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. மனதைரியம் கூடும், மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுதுங்க. பணியில் பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. தங்க நகை சேரும் காலகட்டம்தான் இது. பெண்களுக்கு நீண்ட நாளாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். வழக்கத்தை விட செலவும் கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். போராட்டாதி 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை உயர் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்தது உத்திரட்டாதி அதை பற்றி பார்க்கும்பொழுது எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம். அதனால் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவை உண்டாகலாம். அடுத்தது ரேவதியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அருகில் இருக்கும் ஏதேனும் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும்.